Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்க அப்படினா இப்போ நீங்க வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போடுறேன் இல்லீங்களா ஒரு லைன் வந்து ஸ்டார்ட் பண்றப்போ நான் காட்றேன் அடுத்த லைன் போடும் பொழுது எப்படி அப்படினு கேக்குறீங்க நான் நிறைய வீடியோல போட்டுருக்கேன் பட் தனியா வந்து நான் வீடியோவா போடல சோ அதனால தனியா அத வந்து ஒரு வீடியோவா போடலாம்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஒரு பம்ப்கின் பாஸ்கெட் மாதிரி ஒருத்தவங்க கேட்டாங்க சோ அதுக்காக நான் போட்டேன் இதுல ஏணிப்படி முடிச்சு வந்து ஒவ்வொரு லைன்லயும் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம் சரியா இப்போ எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம் நான் வந்து ரோஸ் கலர் வயர் எடுத்துர்க்கேன் அதாவது இது வரைக்கும் பேஸ் ஹைட் பின்றதுக்கு நான் ரோஸ் கலர் எடுத்துர்க்கேன் ரோஸ் கலர் பாத்தீங்கன்னா இது போல வந்து ஒரு ரோல்ல வந்து சுத்தி வச்சிருக்கேன் இதுக்கு பேர் வந்து ரன்னிங் வயர் நம்ம வந்து கண்டினியூவா பின்றதுக்கு எடுக்கறோம் இல்லீங்களா சோ இதுக்கு பேரு ரன்னிங் வயர் இத வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த வயருக்கு வந்துட்டு இந்த இடத்துல வச்சு இந்த இது ஒரு அளவுக்காக நான் சொல்றேன் கட்டை விரல்ல இருந்து உங்க ஆள்காட்டி விரல் அளவுக்கு வயர் வச்சுக்கலாம் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் 1 2 3 மூணு நாட் விட்டுட்டு நாலாவது நாட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் நாட்டை விட்டுருங்க ரெண்டாவது நாட்ல இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து வீடியோக்கு வந்து நல்லா சென்டர்ல அழகா இருக்குங்கிறதுக்காக நான் இதல வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா 1 2 3 நாட் விட்டுட்டு நாலாவது நாட்ல நான் நாட் போட போறேன் சரிங்களா மேல இருக்கு இல்லீங்களா வயர் இதுல வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது ஏணிப்படி முடிச்சு போட்டோம் அப்படினா ஃபினிஷிங் பாத்தீங்க அப்படினா பார்க்க நல்லா இருக்கும் சரியா இப்போ நார்மல் நாட் நான் போடுறேன் இது வந்து நார்மல் நாட் பாஸ்கெட் தான் நீங்க எல்லா பாஸ்கெட்டுக்குமே ஏணிப்படி முடிச்சு போடலாம் சிவன் கண்ண ஆகட்டும் எந்த மாடல் சாக்லேட் நாட் ஆட்டும் எதா இருந்தாலும் சரி ஒவ்வொரு லைன்லயும் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயர்லயும் வந்து நம்ம இந்த ரோஸ் கலர் ரன்னிங் வயரை வச்சு நாட்ஸ் போட்டுட்டே வரணும் இப்போ இது போல போட்டுட்டே வரணும் நம்ம சரிங்களா இப்போ இந்த ஒரு சுத்து ஃபுல்லா பின்னி கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இவ்வளவு தூரம் வயர் விட்டுருக்கோம் சரிங்களா இப்போ இத வச்சு அப்படியே கண்டினியூவா பின்னிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து இந்த இடத்துல நமக்கு டர்ன் ஆகும் கார்னர் டர்னிங் அது வந்து மூலை திருப்புறது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படினா இந்த இடத்துல வந்து நான் காட்றேன் சரிங்களா இப்போ இந்த வயரை வச்சு இந்த இருக்கிற வயர்ல போட்டுட்டே வரணும் ஏணிப்படி முடிச்சு ஒரு டைம் நீங்க போட்டு கத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும் ஒவ்வொரு லைன்லயும் வந்து நம்ம போடுறதும் அந்த லைன் வந்து ஃபுல்லா finish ஆகும் ஓகேங்களா நம்ம ஹைட் பின்னி கொண்டு வரும்போது சேமா ஒரே லைன்லயே முடிஞ்சிரும் இல்லனா ஒரு லைன் வந்து ஹைட்டாவும் ஒரு லைன் வந்து கம்மியாவும் இருக்கும் பட் பிகினர்ஸா போடுறீங்க அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் பாஸ்கெட்டே போடுறேன் அப்படினீங்க அப்படினா இங்க வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு இல்லாமலும் வந்து போடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நான் இவ்வளவு தூரம் வரைக்கும் பின்னி இருக்கேன் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து டர்ன் ஆகுது அதாவது நம்ம வந்து கண்டினியூவா பின்றோம் அதுல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்ற மாதிரி இருக்கறதா நம்மளுடைய கார்னர் டர்னிங் ஓகேங்களா கட் பண்ணி எல்லாம் விட போறது கிடையாது இப்போ அந்த ரோஸ் கலர் ரன்னிங் வயர் வச்சு ஹைட்ல வந்துட்டு 4 லைன் போட போறேன் 4 லைனும் பாத்தீங்க அப்படினா கண்டினியூவா ரன்னிங் வயர்ல எந்த வயரும் கட் பண்ண போறது இல்ல ஒவ்வொரு லைன்லயும் ஏணிப்படி முடிச்சு போட்டு போட போறேன் அவ்வளவுதான் இப்போ இவ்வளவு தூரம் இந்த லைன்ல பின்னிட்டு வந்த நம்ம இப்போ அடுத்த லைனுக்கு வந்து பின்றோம் சரிங்களா சைடுல இருக்கிற லைனுக்கு சோ அப்படிங்கற பட்சத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா 4 கார்னருமே இது போல நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படி பாக்கும்போது ஒரு முக்கோணம் மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படி நெக்ஸ்ட் கார்னர் டர்னிங் இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா செகண்ட் கார்னர் தேர்ட் கார்னர் இந்த இடம் ஃபோர்த் கார்னர் 4 கார்னரும் நான் டர்ன் பண்ணிட்டு காட்றேன் சரிங்களா சரியா இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடுவோம் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சுத்து ஃபுல்லா பின்னி கொண்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் கார்னர் செகண்ட் கார்னர் தேர்ட் இந்த இடம் ஃபோர்த் 4 கார்னரும் டர்ன் பண்ணியாச்சு இப்போ இந்த இடம் வரைக்கும் பின்னி கொண்டு வரணும் அதாவது இன்னும் 2 நாட் நான் போடணும் சரிங்களா
நாட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கிறத விட நீங்கள் வந்து நல்லாவே டைட்டாக போடுங்க. பேஸ்கெட் வந்து அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நாட் டைட்டாக போட போட உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும். சில நாட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைட்டாக போட முடியாது. நார்மல் நாட்டு, சிவன்கண் நாட்டு இதெல்லாம் வந்து நம்ம டைட்டாகவே போடலாம். சரியா? இப்போது ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்கும் பின்னி கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சமாக ஒயர் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை என்ன பண்ணுங்க, இப்போ பின்னிட்டு வந்தோம் இல்லைங்களா லைனு, இவ்வளவு ஒயர் விட்டுருக்கோம், பின்னிட்டு வந்த லைனில் அப்படியே வந்துட்டு சொருகுங்க. ஒரு 4-5 முடிச்சுக்கு வந்து நீங்கள் சொருகலாம். சரிங்களா? பின்னிட்டு வந்த லைனில் சொருகலாம். இப்போ இதில் கூட நம்ம சொருகலாம். பட் இந்த க்ரீனில் ஒரு ரோஸ் கலர் வந்து தனியாக தெரியும் உள்ளுக்குள்ளே பார்க்குறப்போ. அதனால நம்ம பின்னிட்டு வந்த லைனில் சொருகும் பொழுது சேம் கலராகவே நமக்கு இருக்கும். அதுதான். ஓகேவா? நல்லா மடியில் வச்சு சொருகுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நான் அப்படி கையில் பிடிச்சி சொருகிறேன், அதனால் ஒயரை திரும்புது. மடியில் வச்சு சொருக்கும்பொழுது கரெக்டாக வரும். சரிங்களா? நான் இவ்வளோ தூரம் சொருகிட்டேன். அதாவது 1 2 3 4 நாட்டு வரைக்கும் நான் சொருகியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம ஏணிப்படி முடித்து போட்டுடலாம். இப்போ இந்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா அப்படி ரைட் சைடில் போகும். ஓகேவா? அதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்படி இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா நாட்டு, அதை வந்து இப்படி லேசாக லூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நாட்டு. லேசாக லூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த ரன்னிங் ஒயரு நமக்கு ரைட் சைடில் வரும். அதை என்ன பண்ணுங்கன்னா, இப்படி லெஃப்ட் சைடு இப்படி கொண்டு வாங்க. சரியா? லெஃப்ட் சைடு இப்படி கொண்டு வந்து இப்போ நம்ம தூக்கி விட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே விடுங்க. நம்ம லூஸ் பண்ணி தூக்கி விட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து விடுறேன். இந்த சைடு ரைட் சைடு போனதை லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணி நம்ம தூக்கி விட்டதுக்குள்ளே விடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதில் என்ன பண்ணுங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்து மேலே இழுத்துருங்க. சரியா? இப்போது மெதுவாக ரொம்ப டைட்டாக பண்ண வேண்டாம். மெதுவாக இந்த ஒயரையும் இழுத்து விட்டுருங்க. மேலே இருக்கிற ஒயரையும் அட்ஜஸ்ட் பண்ணி இழுங்க. சரியா? இப்போ நம்ம பின்னிட்டு வந்த லைனும் நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனும் ஒரே லைன் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஏணிப்படி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ரன்னிங் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா பின்பக்கம் வந்துடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் நமக்கு ரைட் சைடு வரணும். ஆனால் இப்படி நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பின்பக்கம் இருக்கும். அதை நீங்கள் பின்பக்கமாகவே கொண்டு வாங்க. பின்பக்கமாகவே இப்படி பின்பக்கம் இருக்குது, அதை வந்து இப்படி கொண்டு வாங்க. சரிங்களா? இப்படி கொண்டு வந்து, அதாவது இந்த பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா நாட்டு, இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம். சரிங்களா? அதில் இருக்கிற ஒயரை அப்படியே பின்பக்கமாக இது போல் நமக்கு வந்து இப்படி போயிடக்கூடாது இல்லைங்களா. ஸோ நமக்கு இந்த சைடு தான் வரணும், ரைட் சைடு தான் வரணும். ஸோ இப்படி கொண்டு வந்து இந்த ஒயரில் நாட் போடணும். இப்போ நம்ம செகண்ட் லைனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட் லைனை ஏணிப்படி முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே போல் ஒரு சுற்று இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டினியூவாக ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னி கொண்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன். சரிங்களா? இது வரைக்குமே நம்ம பின்னிடணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போகணும். அதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நாட்டில் தான் ஏணிப்படி முடிச்சு வரும். நான் இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடுறதுல காட்டுறேன். சரிங்களா? இப்படி தான் ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நாட்டில் தான் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். ஓகேவா? சரியா? நான் இப்போ போட்டுட்டு காட்டுறேன். ஒரு சுற்று பின்னிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல போடும்பொழுது காட்டுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த இடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு அந்த நாட்டுக்கு மொதல் நாட்டு வரைக்கும் நான் நாட் போட்டுட்டேன். சரிங்களா? இப்போது இந்த லைனில் இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டோம். இப்போது செகண்டில் இப்படி கிராஸாக தாங்க வரும். அதாவது நேராக ஒரே லைனில் வராது ஏணிப்படி முடிச்சு. இப்போ இந்த லைனில் போட்டால் இப்போது அடுத்தது அதுக்கும் பக்கத்து நாட்டில் வரும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கும் மேலே வர நாட்டில் வரும். இப்படி தான் கிராஸாக தான் வரும் நமக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு நம்ம போட போகிறோம். இப்போ இந்த மேலே இருக்க ஒயரை
லூஸ் பண்ணி இந்த இடம் நான் தூக்கி விட்டுட்டேன். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு ரன்னிங் ஒயரு இந்த சைடு போகும். அதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு இது போல் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த தூக்கி விட்ட கேப்பில் இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே விடணும். விட்டுட்டு இந்த ஒயரை அந்த ரோஸ் கலர் ஒயருக்குள்ளே விடணும். அவ்வளோதாங்க. இப்போது இந்த சைடு நான் டைட் கொடுத்துட்டேன். அதே போல் மேலே இருக்கிற ஒயரையும் வந்துட்டு டைட் கொடுங்க. சரிங்களா? ஃபுல்லாக டைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த லைனும் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை வந்து இப்படி இழுங்க, இதை மேல் பக்கம் இழுங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணதும் பின்னிட்டு வந்த லைனும் சேமாக நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா பின்பக்கம் இந்த பக்கம் போன மாதிரி நிற்கும். சரியா? அதை என்ன பண்ணணும், நம்ம அப்படியே இப்படி கொண்டு வரணும். இந்த இடத்துல இப்படி கொண்டு, அதாவது நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ஒரு லேடர் மாதிரியே தெரியும் நமக்கு, அப்படியே ஸ்டெப்பாக. ஓகேவா? இது எப்படியே இப்படி மடக்குனதுபடி முன்பக்கம் கொண்டு வரோம். கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போடணும். சரியா? இப்போ நான் வந்து 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகேங்களா? இப்போது ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்தோன்னே இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு வரும். நான் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி ஒரு லைனு 2 லைனு, இப்போ 3வது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பேஸ்கெட்க்கு வந்து 3 லைன் தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணி க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணி போடுவேன். ஸோ அதனால் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ஒயரை கட் பண்ணி எப்படி சொருகி விடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடும்பொழுது காட்டுறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 3rd லைனும் ஸ்டார்ட் பண்ண இடம் இந்த இடம். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு நம்ம போட போகிறோம். போட்டுட்டு இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து க்ரீன் ஒயர் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணி தூக்கி விட்டுட்டேன். ஓகேவா? இதை வந்து நம்ம ரைட் சைடில் ஒவ்வொரு லைன்லேயும் ஏணிப்படி முடிச்சு போடணும். இதே மாதிரி தான் போடணும். சரிங்களா? நம்ம முடிக்க போகிற லைன் வரைக்குமே போடணும். நான் இந்த பேட்டர்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 லைனில் ரோஸ் கலர் வச்சு போடுறேன். அடுத்து வந்து க்ரீன் கலர். இது வந்து பேட்டர்ன் மாறும். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லைன்லையும் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். இப்போ இந்த கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா? ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட ரன்னிங் ஒயர் பின்பக்கம் இருக்கும். இப்போது இந்த ரோஸ் கலர் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நான் வந்து 3 லைன் தான் வந்து ரோஸ் கலர் போட போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் விட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் விட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இந்த ஒயரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பின்னிட்டு வந்த லைன் இருக்கும். ஸோ அதிலே வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். ஒரு 4 லைன் 4 முடிச்சு இல்லை ஒரு 3 முடிச்சு அது போல் நீங்கள் சொருகி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ இது வந்து நான் 3 லைன் தான் போட்டிருக்கேன். அடுத்து க்ரீன் வச்சு ஒரு 3 லைன் போட்டுட்டு பம்கின் பேஸ்கெட், இந்த பேஸ்கெட் மாடல் நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து போடுங்க. அவங்க கேட்டிருக்காங்க எனக்கு இந்த பேஸ்கெட் வேணும்னு சொல்லி, நான் அதனால் போடுறேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு. பார்த்திங்களா? இப்போ வந்து முடிச்சிட்டேன். 3 லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ரோஸ் கலர் வச்சு 3 லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக நமக்கு முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3 லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு க்ரீன் கலர் ஒயரு ஜாயின் பண்ண போகிறேன். சரிங்களா? ரன்னிங் ஒயராக அதில் ஒரு 3 லைன் நான் போட போகிறேன். இப்போ அது எப்படின்னா, இப்போது இது வரைக்கும் வந்து நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த பக்கத்து ஒயர் இருக்குல்ல, இதோட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஏணிப்படி முடிச்சு போட்டு. ஸோ இந்த இடத்துல வேறு கலர் மாற்றணுங்கிறதுக்காக பக்கத்து நாட்டில் மேலே வர ஒயரில் பார்த்திங்க அப்படின்னா நாட்ஸ் போட போகிறேன். ஓகேவா? சரியா? இப்போ இது போல் ஒரு சுற்று போட்டுட்டு போட்டதுக்கப்புறம் வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போ இந்த கீழே வந்து ரோஸ் கலர் எப்படி போட்டோமோ அதே போல்
இந்த இடத்துல வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போடணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒயரை வந்து நம்ம பின்னிட்டு வர லைனில் சொருகி விட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அப்படியே பேக் சைடாக வந்துட்டு ஒயரை கொண்டு வந்து இந்த நாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது இந்த நாட்லேருந்து. சரிங்களா? இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி ஒவ்வொரு லைன்லையும் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.